ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி, அதுவும் இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர்லாம் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்த்தி வைக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டைல்ஸ் உள்ள வீட்டிலலாம் வந்து அப்படியே வந்து நம்ம நகர்த்த முடியாது. அந்த மாதிரி நகர்த்தணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி அரிசி பை இருந்தால் எடுத்துக்குங்க. இந்த அரிசி பையை ஒரு அரிசி பை மேலே இன்னொரு அரிசி பை இந்த மாதிரி நான் இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு அந்த ரெண்டுத்துக்கும் நடு சென்டர் இந்த மாதிரி கேஸை இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி இழுத்துட்டே வந்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து லைட்டாக ஸ்மூத்தாக நம்ம அழகாக இன்னொரு பிளேஸுக்கு இழுத்துட்டு போய் வைக்கலாம். அதே போல் நம்ம இந்த கேஸ் சிலிண்டர் வந்து வைக்கக்கூடிய இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா கீழே வந்து அந்த தரையில் துரும்பிடிக்காது. இல்லை சூப்பராக வந்து சேஃப்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொடையெல்லாம் வந்து நம்ம மழை டைமுக்கு தான் எடுப்போம். ஸோ இது வந்து வெயில் டைமுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சொல்கிறேன். நம்ம இப்போ இந்த வெயில் காலத்தில் வந்து துணியெல்லாம் வெளியே காய போடுறோம் அப்படின்னா துணிகளுடைய கலரே வந்து மாறி போயிடும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன துணிகள்லாம் வந்து அழகாக காய வச்சிட்டிங்கன்னா கலருமே மாறாது. அதே சமயத்தில் சட்டுன்னு நம்ம காஞ்சுமே கிடைக்கும். இந்த மாதிரி கொடையை வந்து தொங்க விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் துணியெல்லாம் காய போட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு நம்மளுக்கு சின்ன சின்ன துணிகள்லாம் வந்து நல்லா அழகாக வந்து காஞ்சி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் வெளியே போடணும் அவசியம் கிடையாது. அதே போல் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஷூவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாஷ் பண்ணதுமே வந்து என்ன தான் நம்ம காய வச்சாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஈரப்பதம் இருக்குது. அப்படியே நீங்கள் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஷூவெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் காய வச்சு பாருங்கள். தண்ணி சீக்கிரமாக சட்டுன்னு வடிஞ்சு கிடைக்கும். உள்ளுக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. இந்தமாரி கவரை வந்து பின் சைடாக வந்து இப்போ நான் கயிறில் தொங்க விட்டுருக்கேன் பார்த்திங்களா, அந்தமாரி தொங்க விட்டுட்டு நம்ம கை பிடிப்போம்ல அந்த பிடி பகுதியில் ஷூவை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது உள்ளே வந்து எல்லா தண்ணியுமே வந்து அழகாக வடிஞ்சு கிடைக்கும். அது மட்டும் இல்லை காற்று உள்ளே போகிறனால சூப்பராக நம்மளுக்கு சட்டுன்னு வந்து ஷூவுமே காஞ்சி கிடைக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா எப்பொழுதுமே வந்து எடுத்ததுமே வந்து சொல்யூஷன் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிடக்கூடாது. மேலே இருக்க இந்த பர்னரு இது எல்லாமே கழுனதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே இருக்க இந்த ஆயில் கரை சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஒரு காட்டன் துணி இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறது வச்சுப்போம்ல அந்த ஸ்பாங் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கரை படிஞ்சிருக்கு. ஸோ முக்கால்வாசி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டாலே எல்லா அழுக்குமே வந்து போயிடும் சட்டுன்னு. ஸோ இதை நம்ம அழகாக வாஷ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து அப்படியே பிடிச்சிருக்கும் அந்த இடத்துலையே. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதை வந்து சொல்யூஷன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். நான் வந்து வெளியெல்லாம் கடைகளில் வந்து எந்த சொல்யூஷனும் வாங்கலை. நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல சோப்பு அதை தான் வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எப்பவுமே வந்து கிச்சன் ரூம்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நான் க்ளீன் பண்ணுவேனே. இப்போ பாருங்கள் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க இந்த சோப்பு தூளை 1 ஸ்பூன் அளவு நான் தனியாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் நல்லா வந்து வெதுவெதுப்பான தண்ணி நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து சோப்பு நம்மளுக்கு சட்டுன்னு நல்லா கரைஞ்சி கிடைக்கும். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கேஸ் அடுப்பு அதுக்கப்புறம் வந்து கேஸோட அந்த வால் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆயில் பிசு பிசுலாம் படிஞ்சிருந்தாலும் இதை வச்சு அழகாக நம்ம க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் சூப்பராக வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து விடாப்படியான கரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன் ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து சாஃப்டான ஸ்பாங் இருந்தால் வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து ரொட்டேட்டிங் ஷேப்பில் நீங்கள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கழுகுனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளோட கேஸ் அடுப்பு வந்து நல்லா பளபளன்னு ஆயிரும். மெயின் பார்த்தீங்கன்னா ஆயில் பிசு பிசுப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் வீடுங்களில் இந்த மாதிரி அப்பளம்லாம் வாங்கிட்டு வந்ததுமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக ஆயிரும். ஸோ நம்ம வாங்கும்போது எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதேமாரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய பாக்ஸ் வந்து நல்ல ஏர் டைட்டான பாக்ஸ் இருக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக அரிசி எந்த அரிசி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்பளத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ரைஸை போட்டுட்டு இங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம எடுக்கும் போதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா டைட்டாக வந்து மூடிடுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து அர்ஜென்ட்டாக காலை சமயத்தில் நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சமயங்களில் உருளைக்கிழங்குலாம் வேக வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தோலை நீக்கிறதுக்கு அழகாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் வச்சுருப்போம்ல வடையெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து பின்புறமாக இந்த மாதிரி திருப்பிட்டு உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சதை தனியாக தோல் தனியாக அழகாக வந்துடும். இதுக்குன்னு வந்து நம்மளுக்கு மணக்கட்டு நீங்கள்
தனித்தனியா எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து சுடு சுடா இருக்கும்போதே நீங்க கூட பண்ணலாம். கைக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து சூடுபடாது. லைட்டா நீங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கனாவே போதும். சூப்பரா தனியா வந்துரும். அடுத்த டிப் பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பா இந்த டிப்ஸ நீங்க ட்ரை பண்ணாம இருக்க மாட்டீங்க. அதுக்காக நம்ம வீட்ல சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம வெஸ்டர்ன் தூக்கி போட வச்சிருக்க இந்த வளையல வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு யூஸ் ஐடியா பார்க்க போறோம். இத வந்து இந்த மாரி வச்சுக்கங்க. ஸோ ஒன் பை ஒன் இந்த மாரி வச்சுட்டு, இப்போ 2 வளையலுத்துக்கு நடுவுலயுமே வந்து நம்ம கயிறு கட்ட போறோம். ஸோ இந்த மாரி கட்டிருங்க. அவ்வளோதான். இப்போ இத வந்து நம்ம கிச்சன்ல வந்து அழகா இந்த மாரி மாட்டி வச்சுக்கலாம். ஆணி அடிக்க முடியல அப்படின்னா, இந்த மாரி நம்ம கரண்டியெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு இத மல்டி பர்ப்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கரண்டி வைக்கிறதுக்கும் ஒவ்வொரு விதத்தில நம்ம இத வந்து அழகா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க. சூப்பரா வந்து அழகா வந்து ஹேங் ஆயிருக்கு. கண்டிப்பா உங்க வீடுகள்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அர்ஜென்ட் சமயத்தில நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் வந்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாரி வேணுன்ற பொருள நம்ம அழகா இந்த மாரி மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த டிப்ஸ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க இப்ப அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்த டிப் பாருங்க. இந்த மாரி ஹேங்கர்ல வலையில வந்து இந்த மாரி மாட்டி வச்சுக்கோங்க ரைனா. ஸோ கீழக்குமே இந்த மாரி மாட்டிட்டேன். இப்ப இதில வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹிஜாப் ஷால்ஸ். ஸோ இந்த ஹிஜாப் ஷால்ஸ்லாம் வந்து அப்பப்போ வந்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாரி மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா, அதேமாரி நம்மளோட சல்வார் ஷால்ஸுமே வந்து நீங்க அழகா இந்த மாரி வச்சுட்டீங்க அப்படின்னா, வேணுன்ற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நம்ம அழகா சட்டுன்னு எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாரி வைக்கும்போது நம்மளுக்கு நீட்னஸாவும் இருக்கும். நம்ம எந்த ஷாலுமே வந்து அர்ஜென்ட் சமயத்தில தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, நம்ம வீட்ல வந்து பாத்திரம் அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லன்னா கவலையே படாதீங்க. இந்த மாரி வேஸ்ட்டா வந்து நம்ம வீட்ல இந்த மாரி கேன் ஆகட்டும், இல்ல வந்து சேர் ஆகட்டும், அந்த மாரி எல்லாம் இருந்துச்சு அப்டின்னா தூக்கி போடாம, இப்ப நான் சொல்றபடி நீங்க ட்ரை பண்ணி வச்சீங்க அப்டின்னா, சூப்பரா நம்மளுக்கு பாத்திரம் அடுக்குறதுக்கு எந்த ஒரு ஸ்டாண்டுமே தேவைப்படாது. இப்ப பாருங்க, இதில வந்து கீழ வந்து அடிப்பகுதி உடைஞ்சிருக்கு. அதனால மேல் பகுதிய வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம செடி வைக்கிறதுக்கு கூட ஈவன் யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து கீழ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு. ஸோ பழைய கேன் இருந்தாலும் நீங்க இந்த மாரி எடுத்துக்கலாம். இதுக்குள்ள வந்து அதாவது நைட்டி பழைய நைட்டி நம்ம தூக்கி போட்டு வச்சிருக்கோம்ல, அத வந்து உள்ளுக்கா திருப்பி கீழ் பகுதியில முடிச்சு போட்டு இந்த மாரி கேனுக்குள்ள நீங்க போட்டுட்டு வெளிப்பகுதிய அதாவது திருப்பி விட்டீங்க அப்டின்னா எல்லா பொருளுமே வந்து நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் மாரி ஒரு பாக்ஸ் மாரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில வந்து நீங்க நெறைய வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஸ்டோர் பண்ணி நம்ம வீட்ல ஷெல்ஃப்லாம் இருக்கு அப்டின்னா, அழகா ஒவ்வொன்னுத்தையுமே ஒவ்வொரு பிளேஸ்ல வைக்கலாம். இப்ப பாருங்க நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய மல்லிகை சாமா பொருட்கள்லாம் வந்து அதாவது நம்ம ஓப்பன் பண்ணாம வச்சிருப்போம்ல, ஸோ அது எல்லாமே வந்து இந்த மாரி அடுக்கி வச்சுக்கலாம். ஈவன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நல்லா டைட்டா கயிறு போட்டு நீங்க கட்டி கூட இதுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி வச்சுட்டு மேல ஒரு பிளேட்டு கூடி வச்சுக்கோங்க. அழகா வந்து நம்மளுக்கு வேணும்போது அழகா சட்டுன்னு எடுக்கலாம். ஒரு சில வீட்லாம் வந்து கப்போர்ட்ஸ்லாம் இல்ல அப்டின்னா, இந்த மாரி கூட நீங்க அழகா வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல நம்ம வீட்ல வந்து நம்ம பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி சொப்பு சாமான்கள். இது எல்லாமே வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பேக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாரி பெரிய அளவுல பேக் இல்லனாலும் இந்த மாரி உடைஞ்ச பாக்ஸ வச்சு நீங்க அழகா வந்து இந்த டாய்ஸ்லாம் வந்து எடுத்து போடுறதுக்கு கூட நீங்க ஒரு பாக்ஸ் மாரி இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாரி அழகா வந்து நம்ம சேஃப்டியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வீட்ல வந்து இந்த மாரி குட்டி, குட்டி வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில் நம்ம வெளிய எடுத்துட்டு போகறதுக்கு இந்த மாரி நெறைய வச்சிருக்கோம் அப்டின்னா, இந்த மாரி போடுறதுக்கு நீங்க அழகா இத யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல மெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்டின்னா, இந்த மாரி கூட நீங்க கழுகுன பாத்திரம்லாம் வந்து இந்த மாரி போட்டு வச்சுக்கலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பாத்திரம்லாம் வச்சிருக்கோம். கெஸ்ட்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு வச்சிருக்கோம் அப்டின்னா, இந்த மாரி கூட நீங்க வச்சுக்கலாம். நம்ம ஸ்லாப்ல வந்து நெறைய டிஃபன் பாக்ஸு குழம்பு வைக்கிறதுக்கு, பொரியல் வைக்கிறதுக்குன்னு தனியா நம்ம பாத்திரம் நெறையா இருந்துச்சுனாலும், இந்த மாரி நீங்க அழகா வந்து ஒரு 3, 4 டப்பா இந்த மாரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அழகா தனித்தனியா நம்ம வந்து போட்டு வைக்கிறதுக்கு இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி கரண்டிங்கலாம் வந்து இந்த மாரி உள்ளுக்கும் போட்டு வைக்கலாம். வெளிய வந்து இந்த மாரி வளையல் இப்ப நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க, இந்த மாரி கூட நீங்க அழகா 2 சைடுமே மாட்டி விட்டுட்டு, இதில கூட நீங்க கரண்டிய வந்து அழகா மாட்டி வச்சுக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்குன்னு வந்து நீங்க தனித்தனி ஸ்டாண்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தனித்தனியா யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்த இந்த மாரி 3, 4 டப்பா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த மாரி கிளாத் போட்டு வச்சுட்டீங்க அப்டின்னா, நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். அதில வந்து அழகா இந்த மாரி பாத்திரம்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.